முருகன் எந்த ஒரு நிலத்திற்கும் உரியவன் அல்ல, அவர் பஞ்சபூதங்களுக்கும் மேலானவர். இருப்பினும் முருகன் குறிஞ்சி நிலக்கடவுள் என்று சிலப்பதிகாரம் மற்றும் பிற பழங்கால தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. குறிஞ்சி நிலம் என்பது மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளை குறிக்கும். முருகன் பெரும்பாலும் மலைமாதா என்று அழைக்கப்படுவதும் அவரது முக்கிய ஆலயங்கள் பல மலைகளின் உச்சியில் அமைந்திருப்பதும் இதற்குச் சான்றாகும். முருகன் எந்த ஒரு நிலத்திற்கும் உரியவன் அல்ல, அவர் சகல நிலத்திற்கும் உரியவன். முருகன் பெரும்பாலும் மலைகளில் வீற்றிருப்பதால் குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் என்று சிலர் கூறுவார்கள். திருத்தணியில் வேலணை மலையில் அமைந்துள்ள முருகன் கோவில் முல்லை நிலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் அமைந்துள்ளது. இது மருத நிலத்திற்கு சான்றாகும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் நீர்நிலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பாலை நிலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. எனவே முருகன் எந்த ஒரு நிலத்திற்கும் உரியவன் அல்ல, அவர் சகல நிலத்திற்கும் உரிய சர்வ தேவனாக போற்றப்படுகிறார். முருகனை வழிபடும் அடியார்கள் எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகம்.